அத பண்ணாம உன்னை ஃபேஸ் பண்ண முடியாம உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினானே அந்த கையால் ஆகாதவன். அவனை சும்மா விடக்கூடாது கிருஷ்ணா, சும்மா விடக்கூடாது. அதான் சித்தப்பா, வீட்டுக்கே வராம நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ராஜேஷ் வந்து சென்டிமெண்டா பேசி எனக்கு கவுத்துட்டான். அவன் பேச நீ ஏமா கேட்கணும்? என்னமோ தெரியல பாட்டி, அவனை பார்த்தாலே என் கோவம்லாம் குறைஞ்சு போயிடுது. தப்பு கிருஷ்ணா, நீ ராஜேஷ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சுதானே அவனை பிடிச்ச. இப்ப அதுவே உன்னோட லட்சியத்துக்கு எதிரா போகும் போல இருக்கே. இனிமே அந்த பையனோட சவகாசமே உனக்கு வேணாம், விட்டுருமா. அப்படி என்னால திடீர்னு கட் பண்ண முடியுமான்னு எனக்கு தோணல. ஆடு பக குட்டி ஒருவனை எப்படிமா? அப்புறம் ராம் குடும்பத்தை அழிக்கணுங்கிற எண்ணம் நடக்கவே நடக்காது. நடக்கும், நடத்தி காட்டுறேன், இப்பவே நடத்தி காட்டுறேன். என் கழுத்தை புடிச்சவனோட தலை குனியணும், இல்ல தலை தரையில உருளணும். இத நடத்தி காட்டுறனா இல்லையான்னு பாருங்க. விடியிற பொழுது அவனுக்கு நல்ல பொழுதா இருக்காது. கிருஷ்ணா, அவசரப்படாத. பதிலுக்கு பதில் அவசரப்பட்டோம்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாதுமா. பொறுமையா இருந்து யோசிக்கணும். கொஞ்ச நாள் எல்லாத்தையும் ஆறப்போடு. அவனுக்கு நீ இப்படி ஒரு எதிரிங்கிறதே மறந்து போணும். அவன் அசந்த நேரம் பார்த்து நீ கொடுக்கிற அடி அவன் எந்திருக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமா கிருஷ்ணா, வித்யா சொல்றதா எப்பயுமே கரெக்டா இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அம்ப கொஞ்சம் யோசிச்சு விடுவோம். அந்த அஸ்திரம் ஒரு பிரம்மாஸ்திரமா இருக்கணும். ஆமா கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணா பிரம்மாஸ்திரத்தை தடுத்தான். ஆனா நீ தடுக்க முடியாத, தாங்க முடியாத பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தணும். என்ன? பண்ணல. 3 வாட்டி கால் பண்ண உடனே பண்ண சொல்லியிருக்கல, பண்ண மாட்டேங்கிறாங்களே. ஹை, அத்தை பண்றாங்க. ஹலோ அத்தை. என்னடா செல்லம், ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ற? இந்த பாட்டி என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. அப்படியா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா செல்லம். நான் உஷாருன்னு தெரியுமா இல்லையா? ஆமா, நான் ஒரு வாட்டி பண்ணல, நான் பார்த்துச்சு. சரி, நான் பார்த்து பண்ணிக்கிறேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. கிருஷ்ணாக்கா இருக்காங்க தெரியுமா? இப்பலாம் அவங்க ஒரே அழுமுஞ்சியா இருக்காங்க. அப்படியா? அவங்க அப்பாவை ஜெயில இருக்கும்போது மாமா ஆளு வச்சு அடிச்சுட்டாங்களாம். கண்ணா, உனக்கு தெரியாதுடா ராஜா, அவங்க அப்பாவை யாரோ அடிச்சிட்டாங்கிறதுக்காக இவ்வளவு சோகமா இருக்காளே. அவ தேவையே இல்லாம துளசி கிட்ட என்னென்னமோ பேசி துளசி மனச காயப்படுத்தி இப்ப துளசி நம்ம கூடயே இல்ல தெரியுமா? ஐயோ, அக்கா இப்ப அங்க இல்லையா? தெரியலமா, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அத்தை கூட உனக்கு போனே பண்ணல. அழறீங்களா? உங்களை நான் பார்க்க வரவா? வேண்டாம் செல்லம், அத்தைக்கு லேசான சளி பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அதான் குரல் ஒரு மாதிரி இருக்கு, பேச முடியாம பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லு. அப்படியா? துளசி அக்கா திருப்பி வர மாட்டாங்களா? கண்டிப்பா வருவா, நிச்சயம் வருவா. எப்போ வருவாங்க? அது தண்டா தெரியல. நேகா குட்டி, துளசியை பத்தி நான் உங்ககிட்ட பேசினேங்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், புரியுதா? நானா முட்டாள? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா நான் மாட்டிக்க மாட்டேன் நானு. ஐயோ என் செல்ல குட்டி,
உனக்கு எவ்வளவு அறிவு. சரி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். இப்ப போனை ஆஃப் பண்ணிட்டு பத்திரமா ஒளிச்சு வச்சுக்கோ. ஓகேயா? சரி, நான் பத்திரமா இருக்கேன். சரி, ஓகே, பாய் பாய். ஓகே, பாய். இந்த துளசி அக்கா எங்க போயிருப்பாங்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவங்களுக்கு. அந்த பொண்ணு எங்க போய் எப்படி கஷ்டப்படுறாளோ தெரியல. துளசி, ஓகே. ஆமா, அந்த டெண்டர் என்னாச்சு? நான் அப்புறம் பேசுறேன். என்ன கிருஷ்ணா, நான் பேப்பரை படிச்ச முடிக்கல, அதுக்குள்ள பேப்பர் போடுங்கற. இங்க பாரு பாட்டி, காணவில்லை காலம்ல கிழவுனா அவன் மகளும். சூப்பர் சூப்பரா சூப்பர். சித்தப்பா சித்தப்பா சீக்கிரம் வாங்க. என்னம்மா ஸ்வீட் நல்லா இருக்கே, ஒரு புடி புடிக்கலான்னு பார்த்தா ஏன் கூட்டு தொந்தரவு பண்ற? இத பாருங்க, இத பார்த்தாலே பல நாள் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியே இனிக்கும். நெஞ்சிலே நிக்கும், நினைத்தாலே இனிக்கும். என்னம்மா அது சினிமா டயலாக்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்படி என்ன பேப்பர்ல இருக்க? கொண்டா பாருங்க பாருங்க, இதான் நினைத்தாலே இனிக்கும். ஆஹா, இது பார்த்தாலே இனிக்குதே. தங்களின் நினைவாக உடல்நலை பாதிப்பில் இருக்கும் பாரதிக்காக காத்து கொண்டிருக்கும் பாரதி மற்றும் குடும்பத்தினர். ஆஹா 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 ஆஹா. ஐயோ, நான் சர்க்கரையாவே மாறிடுவோம் போல் இருக்கேன். சித்தப்பா, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, காணாம போன பெருசோட போட்டோ பேப்பர்ல வரலையேன்னு. ஆமா, இப்ப பெருசோட பொண்ணு போட்டோவும் சேர்ந்து வந்திருக்கு. தித்திப்பான விஷயம் தானே? ஐயோ, ஆமாமா ஆமாமா, தித்திப்பான விஷயம்தான். மனசே ஸ்வீட்டா நிறையும் போது வாய் வழியா உள்ள இத வேற அனுப்பணுமாமா? தேவையே இல்ல. இன்னைக்கு பேப்பர்ல இதுதான்மா ஸ்வீட் நியூஸே. சூப்பர்மா கிருஷ்ணா, என்ன சூப்பர்மா. சந்தோஷத்துல எல்லாரும் அப்படியே பூரிச்சு போயிட்டீங்க. அப்படி என்ன இருக்கு அந்த பேப்பர்ல? வந்து வாங்கி படிச்சு பாரு, நீயும் அப்படியே பூரிச்சிருவ. படி படி. ஒண்ட வந்த அகதி அவ. என்ன திமிர அவளுக்கு? சண்டை கோழி மாதிரி எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருந்தால. ஒண்ட வந்த இடம் ஒத்து வராம இப்ப ஓடி போயிட்டால. மூஞ்சியும் அவளும் அத காணாம வாடும் பாரதி. பிறந்த வீட்டு மேல அவங்களுக்கு எவ்வளவு கரிசனம். அதான் பிறந்த வீடே பாரதிக்கு இல்லன்னு ஆயி போயிச்சே. அப்புறம் எங்க இதுல ஒதுக்கி வச்சுட்டாங்க? ஏன் கிருஷ்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். முதல்ல ஏன் பெருசோட போட்டோ வரலன்னு கேட்டதுக்கு பெரிய வீட்டு விஷயம் வெளியே தெரிஞ்சா ரொம்ப கேவலம், வராதுன்னு சொன்னியே. இப்ப மட்டும் எப்படி வந்திருக்கு? அதான் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை ஒரு ஆள் காணாம போனதுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும்னு நினைச்சவங்க இப்படி ரெண்டு பேருக்கும் சேர்த்து விளம்பரம் கொடுத்தா செலவு ஒருவேளை மிச்சமாயிருக்கும்னு நினைச்சிருப்பாங்களோ? நீங்க வேற என்னடி டயலாக் மாத்தி சொல்ற? ஐயோ சும்மா இருங்க. அப்பா சும்மா இருங்க, கரெக்டா சொல்லிட்டேன். ஐயோ அப்பா. ஐயோ வேணாமா. சரி, என்னங்க நீங்க குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கீங்க? பேசல. செலவை பத்தி கவலைப்படுற ஆளுங்களா அவங்க? ஆஹா, சரி, செலவு பத்தி கவலைப்படலன்னு வச்சுக்கோ. ஆனா மான ரோஷத்துக்கு யோசிக்கணும்ல அவங்க. எப்படி இத கொடுத்தாங்க? சித்தப்பா, இன்னுமா புரியல? பாரதிக்கு அண்ணன் மேலயும் அண்ணன் பொண்ணு மேலயும் அவ்வளவு பாசம். வீட்டுல கண்ணீர் வடிச்சு அந்த பொண்ணை தேட சொல்லி கலாட்டா பண்ணிருப்பாங்க. அந்த ரோதனை தாங்க முடியாம விளம்பரம் கொடுத்திருப்பாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் கிருஷ்ணா. இல்லனா அடிக்கடி அந்த பொண்ணு கூட அவங்க அண்ணனி அந்த வீட்டுக்கு வர வச்சிருப்பாங்களா? இல்ல அவரும் தான் வெக்கங்கட்டு போய் என் பொண்ணை கட்டிக்கிறியா என் பொண்ணை கட்டிக்கிறியான்னு கேட்டுட்டு நின்னுட்டு இருப்பாரா? ஏமா கிருஷ்ணா, அப்ப அந்த ஆள் கிளம்புனது, துளசி வரமாட்டேன்னு சொல்லி இங்கே தங்குனது, இதெல்லாம் டிராமாவா? பின்ன என்னங்க? என்னடி, அதான் கிருஷ்ணா ஒரே போன்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டாளே. புரியலையா உனக்கு? துளசிக்கு போனை போட்டு அவளை கலாச்சதுனாலதான் அவ வீட்டை விட்டு வெளியில போனா. கரெக்டா கிருஷ்ணா? நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். அதானே? நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கே, என்னமா? இந்த விளம்பரத்தை பார்த்தா துளசிக்கு தெரிஞ்சு போயிடணும்னு பயப்படுறியா? நான் அத பத்தி யோசிக்கல. வேற என்னமா யோசிக்கிற நீ?
அடுத்து அங்கிருந்து யார பிரிக்கலான்னு. யாரு? ராஜேஷியா? ராஜேஷ் நான் ஏற்கனவே பிரிச்சுட்டேன். அவன் எனக்காக தான் அங்க இருக்கான். பின்ன யாரம்மா? ஆணி வேற. புரியலையாம்மா நீ சொல்றது? நேரம் வரும்போது தானா புரியும். கிருஷ்ணா ஏதோ ஒரு பிளான்ல தாமா இருக்கிறா. அவ நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கும். கிருஷ்ணா, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீ எனக்கு கொடுத்த தொந்தரவு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இப்ப நானும் உன் வழியிலே வரப்போறேன். முள்ளாலதான் எடுக்கணும். ஹலோ, யாரு? அண்ணே, நான் பாரதி பேசுறேன். பாரதியா? சொல்லுங்கம்மா. அந்த கிருஷ்ணா ஏதோ நம்ம கிராமத்துல ஒரு பெரிய தர்மாஸ்பத்திரி கட்ட போறான்னு சொன்னீங்க. என்னாச்சு, மறந்துட்டீங்களா? நாங்க மறக்கலமா, ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கோம். மறக்கலனா ஏன் அத அப்படியே கிடப்புல போட்டுட்டீங்க? எவ்வளவு கலட்டா பண்ணீங்க, வீட்டுக்கு வந்தீங்க, பிரச்சனை பண்ணீங்க, எவ்வளவு பேச்சு பேசுனீங்க. உயிரோடு இருக்கிற எங்க அண்ணன் செத்து போயிட்ட மாதிரி ஒரு டெத் சர்டிபிகேட் வேணும்னு வேற கேட்டீங்க. இப்ப ஏன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க? அந்த பொண்ணு நீங்க போட்ட கண்டிஷனை பத்தி லாயர்கிட்ட பேசிட்டு முடிவு சொல்றேன்னு சொல்லுச்சு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது சரி, லாயர் கிட்ட என்ன மாச கணக்கிலையா கேட்டுட்டு இருப்பாங்க? இது என்ன முல்லை பெரியார் பிரச்சனையா இல்ல காவேரி பிரச்சனையா? இத ஒரு நாள் தீர்த்தற முடியாதா? ஆமா, முடிவெடுத்துடலாமே. இத பாருங்க அண்ணே, என்ன இருந்தாலும் நான் உங்க கிராமத்து பொண்ணு. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவளெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா அவ வரப்போறதில்ல. நீங்க போய் என்ன ஏதுன்னு முடிங்க. முதல்ல அந்த பொண்ணு தாமா எங்களை கூப்பிட்டு பேசிச்சு. அந்த மாதிரி திருப்பி கூப்பிடணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ அண்ணே, அவ முதல்ல கூப்பிட்டது என்னையும் எங்க அண்ணனையும் வம்புக்கு இழுக்கிறதுக்காக தான். எங்களை வம்புக்கு இழுத்து எங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியாம அவ நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டா இல்ல. இனிமே அவளா கூப்பிட மாட்டான். அப்படியாம்மா சொல்ற? ஆமாண்ணே, அவ எங்க குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உங்களை பயன்படுத்திக்கிட்டா. நீங்களும் ஏமாந்துட்டீங்க. நான் கண்டிப்பா சொல்றேன்னு, உறுதியா சொல்றேன். அவ நம்ம கிராமத்துல ஆஸ்பத்திரி கட்டவே மாட்டா. அப்படி அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியை கட்டாம இருந்துச்சுன்னா கிராமத்துல நாங்க விட்டுருவோமாமா. என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? அவ வாயால என்கிட்ட சொன்னதையும் துளசி கிட்ட அவ சபதம் போட்டதையும் தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். நம்புங்க. அவ உங்க எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டானே. என்ன பேச்சே காணோம்? இல்லம்மா, என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இத பாருங்கண்ணே, நீங்க யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல புறப்பட்டு கிராமத்துல இருந்து நேரா இங்க வாங்க. அவளை நேருக்கு நேரா சந்திச்சு என்ன ஏதுன்னு கேளுங்க. உயிரோட இருக்கிறீங்க அண்ணன் செத்து போயிட்டாரு, சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போயிட்டால. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், நான் சர்டிபிகேட் கொடுக்கவும் தயார், அந்த கிராமத்தை நிலத்தை உங்களுக்கு இனாமா எழுதி கொடுக்கவும் தயார். அவளை முதல்ல வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க. ட்ரஸ்ட்ல 1 கோடி ரூபாய் உடனே போட சொல்லுங்க. அது எப்படிமா விட்டுருவோம்? அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியை கட்டுறேன்னு சொல்லி பல மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க தவிர ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கான ஏற்பாடை செய்யற மாதிரி தெரியல. அதனால நான் நேரம் அங்க வந்து பேசுறேம்மா. சரிண்ணே. ஏ கிருஷ்ணா, எனக்கு ஆட்டம் காட்டுற. இனிமே இந்த பாரதியோட ஆட்டத்தை நீ பார்க்கதான் போற. கிருஷ்ணா, கிராமத்து ஆளுங்க திடீர்னு திரும்ப வந்திருக்காங்களேன்னு பயப்படாத. பயம்லாம் இல்ல பாட்டி. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். சரி வா போய் பாப்போம் என்ன சொல்றதோ. வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. மன்னிக்கணும், உங்களை காக்க வச்சிட்டேன். இப்பதான் பாட்டி சொன்னாங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு. வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல? ஏன் ஃபோன் பண்ணாம வரக்கூடாதோ? என்ன இவங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கே. ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்களோ? ஃபோன் பண்ணாமலும் வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, மோர்? தபார்மா, நீ ஆஸ்பத்திரி கட்ட போறவங்க நல்ல வார்த்தையை சொல்லு. நீ எது கொடுத்தாலும் நாங்க சாப்பிட்றோம். நான் எப்பவுமே நல்ல வார்த்தை தான் பேசுவேன். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதே இல்ல. இல்ல பாட்டி? அதானே. சரிம்மா, நீங்க பேசுனதெல்லாம் இருக்கட்டும். எங்க பிரச்சனை என்னாச்சு?
லாயர்கிட்ட பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னாரு? ஊர் மக்களோட நச்சரிப்பு தாங்க முடியலம்மா. இந்த பாருங்க, நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தோம், பண்ணல. அதான் நாங்களே புறப்பட்டு வந்துட்டோம். என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க? முடிவு ஒண்ணு எடுக்க முடியாதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. நல்ல முடிவெடுக்க இஷ்டம் இல்லையா? இல்ல ஏற்கனவே எடுத்த முடிவுனால கூப்பிடலையா? நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு கேக்குற மாதிரி இருக்கு. அதானே பேச்சு ஒரு மாதிரியா இருக்கே. வேலை நடக்கலன்னா அப்படிதாம்மா இருக்கும். இந்த பாருமா, நான் நேரடியாவே கேட்குறேன், உண்மையிலேயே எங்க ஊர்ல ஆஸ்பத்திரி கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எங்க அம்மா வாழ்ந்து மறைஞ்ச பூமிங்க அது. அங்க அவங்க பேர்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறதாங்க என்னோட லட்சியமே. கேட்கிறப்பெல்லாம் இதைத்தான் சொல்றீங்க, ஆனா செயல்ல இறங்க மாட்டேங்கிறீங்களே. எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன கிறுக்க மாதிரி தோணுதா? ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் வேற பேசுறீங்க? எப்படி பேசணுங்கிறீங்க? இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி டக்குன்னு இதெல்லாம் முடிக்க முடியாது. துளசி சாதாரண கண்டிஷனை போட்டிருக்கா. அவ இனாமா கொடுக்கறேன்னு சொன்ன நிலம் 4 5 தான் போகும். ஆனா நான் குறைஞ்சது 1 கோடி போட்டு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்க அத்தையோட சம்மதத்துக்காக கை கட்டி நிக்கணும். ஏன்னா அவங்கள தானே ட்ரஸ்டியா போட சொல்லியிருக்கா. அவ ஏதோ பயங்கரமா முன் யோசனையில தான் இதை பண்ணிருக்கா. நீ என்னம்மா குறுக்க சால் ஓட்டிட்டு இருக்க? நீ பண்ணது சரின்னா அவங்க எதுக்காக வந்து குறுக்க நிக்க போறாங்க? நீ கிராமத்துல ஒழுங்கா ஆஸ்பத்திரி கட்டுவியோ இல்லையோங்கிற சந்தேகத்துல தான் இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ சரியா நடந்தேன்னு வச்சுக்க, அவங்க எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க? அப்படியே அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் ஊர்ல இருக்கிற பெரியவங்க நாங்கெல்லாம் விட்டா விட்டுருவோம். எனக்கு என்னமோ நீ இப்படி மாத்தி மாத்தி பேசுறத பார்த்தா உனக்கு இப்படி ஒரு ஐடியாவே இல்லைங்கிற மாதிரி தெரியுதே. உங்க குடும்ப பகையில எங்களை பகடக்காயா உருட்டுறீங்க போல தெரியுது. இது ஒண்ணும் நல்லா இல்லம்மா. உடனே நீங்க நல்ல ஒரு முடிவா சொல்லல, நாங்க இங்கிருந்து போகவே மாட்டோம். என்னங்க முடிவை இப்பயே சொல்லு மிரட்டுறீங்க? அவ என்ன உங்ககிட்ட கடனா பட்டிருக்கா? நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க. அடடே, வாம்மா வா, நீ இங்கேதான் இருக்கிறியா? வர. ஏமா, அன்னைக்கு கிராமத்துல பரிவட்டத்துக்காக நீங்க 2 குடும்பமும் நீயா நானான்னு போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப என்ன ஒண்ணுக்குள்ள அப்படியே பின்னி பிணைஞ்சு போயிட்டீங்களோ? நீ என்ன விவரம் புரியாத ஆளா இருக்கிற? அட போயா, பெரிய இடம்னா அப்படித்தான் இருக்கான். இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு எல்லாம் ஒன்னாயிடுவாங்க. ஆமா, இவங்களை நம்பி நாம ஊர்ல அடிச்சுக்கிட்டோம் பத்தியா, அதுதான் மிச்சம். அதே மாதிரி எங்க கிராமத்துல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு மேல தாமதப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை தப்பா நினைப்பாங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்ப நாங்க போறோம். நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கலன்னா ஊருக்கு நாங்க போய் வேற முடிவு எடுக்க வேண்டி வரும், பாத்துக்கங்க. அதுக்கு நீ கட்டுப்பட்டே ஆகணும். வாயா போலாம். என்ன கிருஷ்ணா இப்படி மிரட்டிட்டு போறாங்க? என்ன பண்ணுவாங்க? ஒன்னும் பண்ண முடியாது சித்தி, சும்மா மிரட்டு தான் முடியும். பார்க்கலாம். இல்ல ஏதோ பெருசா முடிவெடுப்போன்னு சொல்லிட்டு போறாங்க. எடுக்கட்டுமே, அவங்க முடிவுக்கு நான் ஏன் கட்டு பண்ணோம்? எனக்கு என்னமோ நீயே கொல்லிக்கட்டையால தலையை சொரிஞ்சிட்டியோன்னு தோணுது கிருஷ்ணா.